கடந்த வாரத்தில் the dimensions of discipleship, சீஷத்துவத்துடைய பரிமாணங்கள் என்கிற தலைப்பிலே முதல் பகுதியை நான் உங்களோடு பேசினேன். முதல் பகுதியிலே 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். சீஷத்துவம் என்றால் முதலாவதாக it involves loving, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாக நேசிப்பவர் நான் உண்மையான சீஷன் என்று பார்த்தோம். இரண்டாவதாக learning from Christ, இயேசுவிடத்திலிருந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பவன், வளர்ந்து கொண்டே இருப்பவன், அவன்தான் சீஷன். சீஷன் ஒரு நாளும் தேங்கி போய்விட மாட்டான். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து கற்றுக்கொண்டே இருப்பான், வேத சத்தியங்களை கற்றுக்கொண்டே இருப்பான். மூன்றாவதாக losing to Christ, discipleship involves losing, தன் ஜீவனை இழக்க அவன் ஆயத்தமாய் இருப்பான். சுயத்திற்கு மரிக்க, சிலுவை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறவன் தான் இந்த சீஷன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அடுத்த இரண்டாவது பகுதியாக 2 குறிப்புகளை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். discipleship involves living, வாழ்வது, இயேசுவை போல வாழ்வது, இயேசுவை போல வாழ அர்ப்பணித்திருப்பவன் தான் சீஷனாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. மரித்த சுயத்திற்கு மரிப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிறிஸ்துவுக்காக வாழவும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. Christianity is not just about giving up or losing, but about the new life we gain in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த புதிய வாழ்க்கையை பழைய வாழ்க்கைக்கு சத்து புதிய வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்திலே பவுல் இப்படியாக சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் Christ lives in me, இயேசு எனக்குள்ளாக வாழ்கிறார். அந்த எனக்குள்ளாக வாழ்கிற இயேசுவை உலகத்திற்கு வெளிப்படுத்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், வெளிக்காட்ட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Discipleship is a daily adventure of living in the power of Christ. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் வல்லமையோடு கூட நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு ஆண்டவர் தருகிறார். அந்த வல்லமையோடு கூட ஒரு வெற்றி உள்ள, பரிசுத்தமுள்ள, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறது தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆகவே சீஷத்துவம் என்பது இயேசுவை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. living a Christ like life, a fruitful life, ஒரு கனி உள்ள வாழ்க்கை. இயேசுவை போல வாழ்வது என்பது ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கை. வாசிக்கலாம். யோவான் 15 அதிகாரம் 8 வசனத்தில் இப்படியாக வேதம் சொல்கிறது. யோவான் 15 அதிகாரம் 8 வசனத்தில் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் சீஷர்களாய் இருப்பீர்கள். எப்போ நம்ம சீஷர்களாக இருக்க முடியும்? மிகுந்த கனிகளை கொடுப்பது நிமித்தமாக, கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக. கனி என்றால் என்ன பாருங்க. ஆவிக்குரிய கனி என்று தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம் இயேசுவுடைய பிள்ளைகள் என்பதற்கான வெளிப்பாடாக, அடையாளமாக இருக்கிறது. கனியற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது முரண்பாடானது. கிறிஸ்தவர் என்று சொன்னாலே கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், இயேசுவை போல வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது கனி நிறைந்த வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிறது. அதன் மூலமாக நாம் சீஷர்களாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. அதை குறித்து நீங்கள் யோவான் 15 அதிகாரத்தில் அநேக காரியங்களை இயேசு சொல்றாரு. இந்த இடத்துல நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்கிறார். நீங்கள் என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு பல காரியங்களை அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, கனி உள்ள வாழ்க்கை, அதை குறித்து சிலவற்றை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். உண்மையான சீஷன் கனியினால் அறியப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையின் கனியின் மூலமாக we are known by our fruits, நாம் கொடுக்கிற கனிகள் மூலமாக நாம் அறியப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. சீஷத்தினுடைய அடையாளமே கனி நிறைந்த இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த சீஷத்துவம் என்று பார்க்கிறோம். அங்கே இயேசு சொல்றாரு, நீங்கள் கனிகளை கொடுப்பதனால் மாத்திரம் சொல்ல, மிகுந்த கனிகளை கொடுப்பதனால். ஹல்லேலூயா. much fruit என்று சொல்கிறார். not some fruit but much fruit.
அதிக கனிகளை கொடுப்பதனால் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, கனி என்று சொன்னால் 3 விதத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். ஒன்று, the fruit of character. fruit of character அப்படின்னா நற்குணமாகிய கனி. என்ன குணம்? நல்ல குணங்கள். இதுதான் நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது நற்குணங்கள். இவைகள் இயேசுவுடைய சுவாபங்களாக இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்ட நற்குணங்களை வெளிப்படுத்துவது கனி. இரண்டாவதாக fruit of conduct, நற்கிரியைகள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே போட்டிருக்குது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து, நற்கிரியைகளாகிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பின் கிரியைகள், மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவது, மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் நற்கிரியைகளாகிய கனிகள். அடுத்ததாக fruit of converts. fruit of convertsனா ஆத்மா ஆதாயம் செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க, அவர்கள் கனிகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆங்கிலத்தில் அப்படி போடப்பட்டிருக்கிறது. கான்வர்ட்ஸ், நீங்கள் அகாயாவிலே எனக்கு முதற் கனிகளாக, முதல் பலன்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கேரக்டர், கான்டக்ட், கான்வர்ட்ஸ். ஆகவே கனி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்துகிற குணம். அது மாத்திரமல்ல, நற்கிரியைகள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது. அதை நான் தனியாக பேச விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது இந்த குணம் என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில குணம் ரொம்ப முக்கியம். என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில குணம் மாறணும். நிறைய பேர் வாழ்க்கையில குணம் மாறல, பழைய சுவாபங்கள் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒட்டி கொண்டிருக்குமா? ஒளிந்து போயிருமா? ஒளிந்து போயிரும். அப்புறம் எல்லாம் புதிதாயிரும். எல்லாம் புதிதாயிரும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில பழையவைகள் ஒளிந்து கொண்டிருக்குது. என்னது? அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்குது. அப்பப்போ என்னது? தலை தூக்குது. கோபம், வைராக்கியம், கசப்பு, மாம்ச காரியங்கள் தலை தூக்குது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வருஷம் இருக்கும் பொழுது பழைய காரியங்கள் ஒளிந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. all things will pass away, everything will become new என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, இயேசுவின் குணங்கள் அது வர வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியே போக வேண்டும். ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த கனி எதுக்குன்னு சொன்னா, ஒரு ஆப்பிள் மரம் கனி தருது, அதே சாப்பிட்றதுக்கா? மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாறணும். ஹல்லேலூயா. உங்களால் எத்தனை பேருக்கு பிரயோஜனம்? புருஷன் மனைவிக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்களா? மனைவி புருஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்களா? அண்டை வீட்டாருக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்களா? சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்களா? பிரயோஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னார், கிறிஸ்மஸுக்கு உபயோகம் இல்லாத எல்லா பொருளையும் சர்ச்சைக்கு கொண்டு வாங்க, அது ஏழாம் விட்டு என்ன பண்ணுவோம்? ஊழியத்துக்கு எடுத்துக்கிட்டு இதை ஊழியத்துக்கான காரியங்களை செய்வோம். நீ உபயோகம் இல்லாத பொருளெல்லாம் கொண்டு வாங்க. நீ ஒரு அம்மா புருஷனை கூட்டிட்டு வந்துருச்சான். இந்த வீட்டில் ஒரு புருஷன் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் வீட்டில் யாரும் என்ன இருக்கக்கூடாது? பிரயோஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரயோஜனமாக இருங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கணும். குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, அப்படி இருக்கும்போது கனி கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய பிதா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. வேதம் எங்கே சொல்கிறது? என் பிதா மகிமைப்படுவார். fruit bearing brings glory to the Father. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் மகிமை கொண்டு வரணும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், எல்லாம் சொல்லுங்க, எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஹல்லேலூயா. பேசினாலும் எதை செய்தாலும், புசித்தாலும், சாப்பிட்டா கூட தேவ நாம மகிமைக்காக செய்யணுமா. நம்ம போகிற இடங்கள், நம்முடைய பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்கணும்,
உமக்கு மகிமையை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் தேவனுக்கு மகிமையாக இருக்கணும். அதுதான் உண்மையான சீஷனுடைய வாழ்க்கை. அவர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தவருங்க. அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தார். அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த அந்த கனி கொடுப்பதனுடைய ரகசியம் என்னன்னு சொன்னால், அங்கே போட்டிருக்குது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னை நிலைத்திருக்கும் பொழுது, கொடி செடியில் நிலைத்திருக்கும் போது கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசுவோடு ஒட்டிக்கொள்ள வேண்டும். நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, பூவோடு சேர்ந்த நார் என்ன பண்ணுமா? மணக்கும் மணக்கும். ஆகவே ஆண்டவராகிய இயேசுவோடு நம்ம எவ்வளவு நெருங்கி வாழ்கிறோமோ, அவரோடு எவ்வளவு உறவாடுகிறோமோ, அவர் எவ்வளவு சார்ந்து கொள்கிறோமோ, அவ்வளவாக நம்முடைய வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையாக மாறும். அபைடிங் மீன்ஸ் டெய்லி டிபெண்டன்ஸ், கண்டினியூவல் கம்யூனியன் அண்ட் ஒபீடியன்ஸ். தினந்தோறும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரோடு நெருக்கமான உறவுள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. அபைடிங் ஆல்சோ மீன்ஸ் ஒபீடியன்ஸ். தினந்தோறும் ஆழமான ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க நமக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். பாருங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கனி உள்ள வாழ்க்கை, ஆண்டவரோடு நெருக்கமான உறவு நமக்கு இருக்கிறதா? எப்போ நம்ம பேட்டரி சார்ஜ்லேயே இருக்குதா? ஃபோனு சார்ஜ் டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஏதோ உனக்கு போன மாதிரி இருக்குது, சார்ஜை போடு. எப்போவுமே 90, 100 தான் இருக்குன்னு விரும்புகிறோம். 50க்கு கீழே போயிடுச்சுன்னா என்னது? சார்ஜர் போடு, ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேருடைய சார்ஜ் டவுனாக போயிடுச்சு, நிறைய பேருக்கு டெட்டாகவே போயிடுச்சு. சார்ஜ் போட்டு எத்தனை நாள் ஆச்சு சிஸ்டர், பிரதர்? சார்ஜ் போட்டு எத்தனை நாள் ஆச்சு? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி தேவனோடு ஐக்கியப்பட்டு பேட்டரி ஃபோன் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களா? பிரயோஜனம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை எப்போ சார்ஜில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நெருக்கமான உறவிலே நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். A believer must stay connected to Christ. எப்பொழுதும் உறவிலே கட்டப்பட்டவர்களாக, ஐக்கியமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம நிலைத்திருக்கும் போது தான் கனி கொடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆவியிலே நிரம்பி இருக்கணும் எப்பவுமே. ஹல்லேலூயா. ஆவியிலே நிரம்பின ஒரு வாழ்க்கை, ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப், ஸ்பிரிட் லெட் லைஃப், ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படும் பொழுது மாம்சத்தின் கிரியை மாம்சத்தின் காரியங்களை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நடத்தப்படுங்க. ஆவியாருடைய சத்தத்தை கேட்க நம்ம பழகும் பொழுது ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். அது மாத்திரமல்ல, அதிக கனிகளை கொடுக்கணும்னா ஆண்டவர் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கணும். அங்கே யோவான் 15:2 போட்டிருக்கு, ப்ரூனிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, நறுக்குவதற்கு. அப்பப்போ அந்த செடி என்ன பண்ணுவாங்க, தோட்டக்காரர் நறுக்கி விடுவார். அப்போ இல்லாட்டி தேவையில்லாமல் அங்கங்கே போயிட்டு இருக்கோம் சத்து. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்களை வெட்டிவிட, நறுக்கி விடுவதற்கு, ஆண்டவர் நம்மை ப்ரூன் பண்ணுவதற்கு, நம்மை சரி செய்வதற்கு ஆண்டவருக்கு இடம் அளிக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் வலிக்கும் அது சிலத்தில். கறக்குன்னு என்னத்தை வெட்டினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது நல்லது நமக்கு. ஹல்லேலூயா. நாம் கனி உள்ளவர்களாக மாற, பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்முடைய சிக்ஷை, நம் ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கிறார். சிக்ஷை நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது நம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக பிற்காலத்திலே மாறுகிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ ஒரே ஒரு கனியை மாத்திரம் நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். அதை ஆண்டவர் அங்கே முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோட கூட இருப்பேன். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். கொஞ்ச காலம் இல்ல, ரொம்ப நாளாவே இருங்க, நீங்க கூட இருங்க. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால்
அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. எப்படி என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள்? இந்த சிஸ்டர் இயேசுவுடைய சீஷி, இந்த பிரதர் இயேசுவுடைய சீஷன் என்று எப்படி அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால், ஆலயத்துக்கு போவதனாலே, பைபிள் தூக்குவதனால அல்ல, அவர்கள் அன்பாயிருப்பதனாலே. அன்பாயிருப்பதனாலே. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே அன்புதான், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்புதான் நம்மை அடையாளப்படுத்துகிற ஒன்று. லவ் இஸ் த டிஸ்டிங்விஷிங் மார்க் ஆஃப் அ டிசைபிள். நம்மை வேறுபடுத்தி காண்பிப்பது இந்த தெய்வீக அன்பு. இந்த உலகத்திற்கு இயேசு இந்த உலகத்தை அன்பினால் ஜெயித்தார். அல்லேலூயா. கத்தியினாலேயும் துப்பாக்கியினாலேயும் குண்டுகளினாலும் ஜெயிக்கல. ஆண்டவர் இயேசு அன்பினாலே ஜெயித்தார். அநேக உள்ளங்களை இன்றைக்கும் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார். ப்ரோக்ராம்ஸ், பில்டிங்ஸ் அண்ட் எலக்வென்ட் சர்மன்ஸ் மை இம்ப்ரெஸ். நிகழ்ச்சிகள், கட்டிடங்கள், நல்ல பிரசங்கங்கள் மனுஷர்களை பிரியப்படுத்தலாம், அவர்களை கவரலாம். ஆனால் அன்புதான் வாழ்க்கையை மாற்றுகிறது. அன்புதான் வாழ்க்கையை மாற்றுகிறது. லவ் வில் கன்வின்ஸ் them. அவர்களை உணர செய்கிறது, அவர்களை மாற்றுகிறது அன்பு. ஆதி திருச்சபையிலே இப்படி பேசிக்கொள்வார்கள் என்று சொல்லி முதல் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டிலே ஒரு தேவ மனுஷன் டெட்டூலியன் ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் அப்பாலஜி என்கிற ஒரு புஸ்தகத்தில் இப்படி எழுதுறாரு. ஆதி திருச்சபை உள்ள மக்களை மற்றவர்கள் பார்த்து இப்படி சொல்லுவாங்களாம், see how they love one another. See how they love one another. பாருங்கள் எப்படி ஒருத்தர் இந்த கிறிஸ்தவர்கள் நேசிக்கிறாங்க அப்படி நீ அவிசுவாசிகள் சொல்லிக் கொள்வாங்களாம். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். See how they love one another and how they are ready to die for one another. அவர்கள் ஒருத்தருக்காக ஒருத்தர் மரிப்பதற்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புறஜாதிகள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுவாங்களாம். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாங்களா? See how they fight with each other. எப்படி சண்டை போடுறாங்க பாரியா, எப்படி பாரியா அவங்க குறை பேசிட்டு திரியுறாங்க அப்படின்னு சொல்றாங்களா? இல்லாட்டி நம்மளை பார்த்து இந்த சபைக்கு போகிற மக்கள், இந்த இயேசுவை பின்பற்றுகிற மக்கள், see how they love one another. எவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க. குடும்பத்தில் பாரு, கணவன் மனைவி எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் பாரு எவ்வளவு அவர்களுக்குள்ளாகவே அன்பா இருப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் எப்படி நேசிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கொள்வார்கள் என்று அந்த புஸ்தகத்திலே 39ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். See how they love one another. ஆனால் பரிசேயர் குரூப் ஒன்று இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் அப்படி அன்பெல்லாம் இல்லை. அவர்கள் எப்படி தங்களை அடையாளப்படுத்த விரும்புகிறாங்கன்னு சொன்னால், நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு, நீண்ட அங்கி போட்டுக்கிட்டு, லூக்கா 20ஆம் அதிகாரம் 46, 47 போட்டிருக்குது. முதன்மையான இடங்கள் இருக்க விரும்பி பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவாங்களாம். பெருசா ஜெபம் பண்ணா, எப்பா இவன் தான் இயேசுவின் சீசன் அப்படின்னு மற்றவர்கள் அறிஞ்சுக்கணும். ஆனால் இயேசு சொல்றாரு, நீ பண்ற நீண்ட ஜெபமோ, உன்னுடைய வஸ்திரமோ, நீண்ட அங்கியோ, சிலுவை மாட்டிக்கிறதோ, இல்லாட்டி இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்துவதில்லை. உங்களை கிறிஸ்தவர் என்று அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பது. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பது. பாருங்க, வேதம் என்ன சொல்கிறது? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் யாரு? அவன் பொய்யனா. இயேசுவை முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், தேவனை நாம் எல்லாவற்றையும் பார்க்கலாம் நேசிக்கணும்னு சொல்லி. அப்போ தேவனை நேசிக்கிறவர்கள் யாரை நேசிப்பாங்க? முதல்ல புருஷனை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும். அங்கேயே சரியில்லை நிறைய குடும்பத்தில். இயேசுவை நேசிக்கிறேன், என் புருஷனை வெறுக்கிறேன் அப்படின்னா நீ கிறிஸ்தவன் அல்ல. இயேசுவை நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கல அப்படின்னா நீங்க யாரு? என்ன போட்டிருக்கு? நல்லா சத்தமா சொல்லுங்க. பொய்யர்கள். நீங்களா யாரு? பொய்யர்கள். பொய்க்கு பிதா யாரு? அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறாரு ஆண்டவர். தான் காணாத தேவனிடத்தில், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் அன்பு எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற அந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஒரு சொல்ல பார்க்கலாம், அவராலே பெற்றிருக்கிறோம். நல்லா கவனிங்க. அன்பு அன்புங்கிறனே, அது என்னங்க அன்பு? எப்படிப்பட்ட அன்பு? சும்மா முத்தம் கொடுக்கறோம் இல்லையோ, ஐ லவ் யூன்னு சொல்றது இல்லை.
இல்லாட்டி ஏதோ சமைச்சு போகிறது இல்லையோ இல்லை. அன்பு, God's love was a selfless love. சுயநலமற்ற அன்பு. இயேசு எங்கேயுமே ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அவர் அன்பு கூறவில்லை. இன்னைக்கு நம்ம அன்பு கூறுகிறாரு, நம்ம அன்பை எதிர்பார்த்து இல்லை, அன்கண்டிஷனலாகவே அன்பு கூறுகிறார். நமக்காக சிலுவையில் அவர் மரித்தார் பாருங்க, பாவிகளாக இருக்கும்போது மரித்தார். என்ன ஒரு எதிர்பார்த்து அவர் செய்யவில்லை. நீங்க பாருங்க, ஜீசஸ் நெவர் லவ்ட் சம்வன் ஃபார் வாட் தே குட் டு ஃபார் ஹிம் ஆர் ஃபார் வாட் ஹீ குட் கெட் அவுட் ஆஃப் தம். ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அன்பு கூறல. அது மாத்திரம் இல்லை, ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அன்பு கூறல. அவருடைய அன்பு சுயநலமற்றதாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. தன்னலமற்ற ஒரு அன்பாக இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய அன்பு எப்படி இருக்குன்னா உள்நோக்கம் இருக்குது. என்ன இருக்குது? என்ன இருக்குது? உள்நோக்கம். ஏதோ செய்கிறாங்களே, அப்போ ஏதோ ஒன்று பின்னாடி இருக்கும் பொழுது இன்னையா இப்படி நமக்கு பாசம் காட்டுறாங்க, அப்போ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க பொழுது. சில வந்து வழிவாங்க, சில ஆட்கள் அப்படியே பாராட்டுவாங்க. என்னடா திடீர்னு ஒன்று இத்தனை நாள் இல்லாததே, அப்புறம் பின்னாடி ஒரு கோரிக்கை வைப்பாங்க, என்னது இது கொஞ்சம் செய்ய முடியுமா பாருங்க. அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் தன்னலம் இல்லாமல், உள்நோக்கம் இல்லாமல், வித்தவுட் எனி அல்டீரியர் மோட்டிவ்ஸ் நம்ம மற்றவர்களை நேசிக்கிறோமா? அதுதான் ஆண்டவருடைய அன்பு. நான் இவரை நேசித்து என்ன புண்ணியம் அப்படின்னு இல்லை, நேசிங்க நேசிங்க, அன்பை பொழிய வேண்டும் என்று கர்த்தர் ஒரு செல்ஃப்லெஸ். ரெண்டாவது தெய்வீக அன்பு என்பது மன்னிக்கிற ஒரு அன்பு. மன்னிக்கிற அன்பு, ஃபர்கிவிங் லவ். பாருங்க, பேதுரு இயேசுவை மறுதலிச்சாரு, தெரியவே தெரியாதுட்டாருங்க. 3 வருஷம் இருந்துட்டு, ஆனால் அந்த பேதுருவை ஏற்றுக்கொண்டார் இயேசு. ஹல்லேலூயா. மன்னித்தார், இன்னொரு வாய்ப்பை கொடுத்தார், திருச்சபையின் தூணாக அப்படி மாற்றினார். சீஷர்கள் எல்லாரும் அவர் விட்டு ஓடி போனார்கள். ஆனாலும் இயேசு உயிர்த்தெழுந்த சீஷர்களை தேடி அந்த அறை வீட்டுக்குள்ளாக வந்தார். போயிட்டீங்களா, எல்லாம் விட்டுட்டு ஓட்டிட்டீங்களாடா அப்படின்னு இயேசு என்ன பண்ணல, நீங்கள் எல்லாம் விட்டுப்பட மாட்டீங்க, வேற ஆள் நான் பார்த்துக்கிறேன்னு போல. என்ன பண்ணார்? அவங்களை தேடி போனார் இயேசு. இயேசு தேடி போனார். மன்னிக்கிற ஒரு அன்பு. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு இன்மை என்பது பயங்கரமாக இருக்குது. மன்னிக்கிறது இல்லை, கசப்பு. ஒரு ஆளை பிடிக்கலன்னா அப்படியே மனசில் வச்சுக்கிறாங்க. மன்னிக்கிறது கிடையாது. தவற மன்னிக்கிறது மனுஷனுடைய இயல்பு வந்து தவறு செய்வது. ஆனால் மன்னிக்கிறது தெய்வீக இயல்பு. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் அப்படியே இருப்பான்னு சொல்றதில்ல. 5 வருஷத்துக்கு முன்பாக இருந்த மாதிரி அவன் இன்னைக்கு இருப்பான்னு சொல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருக்கலாம், போன வருஷம் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வாழ்க்கையில் அவனை மாற்றியிருப்பார். அவரே மன்னிக்கும் பொழுது நாம் ஏன் மன்னிக்க கூடாது? இன்னைக்கு அநேக நேரத்தில் மன்னிக்கலாம, அன்ஃபர்கிவ்னஸ், கசப்பு. இயேசு சிலுவையில் இருக்கும்போது கூட அந்த கல்லனை பார்த்து சொல்றாரு, பிதாவே, இல்லை மக்களை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். லூக்கா 23:34 அந்த கல்லனை பார்த்து சொல்றார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாங்கிறார். பாருங்க, எவ்வளோ தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற இருதயம் இயேசுவுக்கு இருந்துச்சு. அவன் தன்னுடைய வாழ்க்கையில தவறை உணரும் பொழுது, சிலத்தில் நீங்கள் நினைக்கலாம், அவன் தப்பே உணராமல் எப்படி நான் மன்னிக்கிறது? நீங்கள் மன்னிங்க, கர்த்தர் தப்பை உணர்த்துவார். ஹல்லேலூயா. மன்னித்து மறக்க வேண்டும். சிலத்தில் முடியா, கஷ்டம்தான் அது. அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இன்னைக்கு குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனை இருக்குன்னா மன்னிக்காத ஒரு இருதயம். சிலர் பார்த்தா சிலருக்கு இன்னும் கசப்பு இருக்குது, கை கொடுக்க முடியல. ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற அந்த காரியம் மனசுல இப்படி இருக்குது. ஆண்டவரே, அவரை மன்னிக்க எனக்கு கிருபை தா. எனக்கு விரோதமாக பேசிட்டாரு, எனக்கு விரோதமாக அந்த காரியத்தை செஞ்சுட்டாரு, இந்த தப்பு பண்ணிட்டாரு, இவ்வளோ இழப்பை ஏற்படுத்திட்டாரு, பரவாயில்ல ஆண்டவரே, மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. பிரதர், ஐ ஃபர்கிவ் யூ, உன்னை மன்னிச்சிடுறேன், கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்க வேண்டும். இயேசு ஒரு ஓமையே சொல்றார். மத்திய 18ஆம் அதிகாரத்தில் மன்னிப்பதை குறித்து எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை, 70 தடவையா என்று சொல்லி இயேசு 7 தடவை கேட்கும் போது இயேசு சொல்ற 70 தடவை எண்ணிக்கை இல்லாத அளவில் மன்னிக்கணும்னு இயேசு சொல்றாரு. ஆகவே மன்னிக்க பழக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். அதுதான் சீஷனுடைய குணம். சீஷர்லாம் இருக்கணும்னா அந்த மன்னிக்கிற அன்பு, தியாக அன்பு நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தியாக அன்பு. யோவான் 3:16 நிறைய பேருக்கு தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அப்படின்னு. 1 யோவான் 3:16 என்ன சொல்றது? 1 யோவான் 3:16 அசிங்க, தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க.
கடலா அன்பு ஜீவனை கொடுத்ததுனாலே. அதுதான் கிறிஸ்தவ அன்பு. அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அன்பு. இப்படிப்பட்ட தியாக அன்பு. இயேசு ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படிக்கும் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படிக்கும் இயேசு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை போல அன்பு ஒரு சொல்ல பார்க்கலாம். இயேசுவின் அன்பு நம்முடைய வாழ்க்கைகளை நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் நம்மை சீஷர்களாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. மன்னிக்க பழகுவோம், எதிர்பாராக்க அன்பு செலுத்துவோம், கர்த்தருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். சபைக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக, என்னமாக நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் அன்பை நம்ம காட்டுவோம். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதலாவது உதவி செய்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் முன்னிற்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்க, மத்தேயு 5:16 இயேசு சொன்னார், நற்கிரியைகளை குறித்து சொல்றாரு. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை என்ன பண்ணுமா? மகிமைப்படுத்த வேண்டும். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38 இயேசு அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட அன்பின் கிரியைகள், அன்பின் வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்மளால் ஒன்றுமே சொல்லவிட்டாலும் சில ஆறுதலான வார்த்தையை பேசலாம், உற்சாகப்படுத்தலாம். மற்றவர்களுக்கு நம்மளால் என்ன அவர்களை தூக்கி விட முடியுமோ நம்ம செய்யும் பொழுது கர்த்தருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, சிலருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அன்பின் மூலமாக நாம் வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. சுயநலம், எனக்கு ஏதாவது செய்வாங்களா, என்ன எனக்கு யாராவது பாராட்ட மாட்டாங்களா, எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லியே நினைத்துக் கொண்டிருக்கார்கள். இந்த அன்பை வெளிப்படுத்துங்க, இந்த அன்பை வெளிப்படுத்துங்க. சில வாரங்களுக்கு முன்பாக சிஸ்டர் பிரவீனா அவங்க நடத்துகிற அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அநேக என்னது அந்த ஆட்டிசம் பிள்ளைங்க, அவங்களுக்கு அவங்க பாராட்டுற அன்பை பார்த்தீங்கன்னா நம்மலாம் கொஞ்ச நேரம் கூட அவங்களால இருக்கணும். அவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலை, ஆனால் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க, இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. அந்த பிள்ளைகள், ஆட்டிசம் பிள்ளைகள், அந்த பெற்றோர்கள் எவ்வளவு அந்த பிள்ளைகளை வைத்து சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் நடத்தி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி முன்னேற்றங்களை கொடுத்து வர்றாங்க. சிஸ்டர் பிரவீன் அங்கே இருக்கிறாங்க, அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பற்றி எந்த சொல்லுங்க சிஸ்டர், எந்த சொன்னாங்க? ஓகே, காட் பிளஸ் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆண்டவருடைய நாம மகிமை பெறட்டும். நாமும் நம்மால் இயன்ற பட்சம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு நம்மின் மூலமாக வெளிப்படுவாராக. அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. இயேசுவை போல வாழ்வன் தான் கிறிஸ்தவன். இயேசுவை போல பரிசுத்தம், இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல மன்னிப்பு, இயேசுவை போல இரக்கம், இயேசுவை போல ஏற்றுக்கொள்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கும் தருவாராக. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸோ சீஷன் என்பவன் வாழ்பவன், இயேசுவை போல வாழ்பவன், கனி உள்ள வாழ்க்கை வாழ்பவன். அந்த கனி உள்ள வாழ்க்கை வெளிப்பட அவரோடு நாம் நெருக்கமாக இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கணும். ஆண்டவர் நம்மை சுத்தம் செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைகளை தெய்வீக அன்பையும் ஆவியின் கனிகளையும் வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சரி, ஐந்தாவதாக சீஷன் என்பவன் என்ன செய்வனா, முதல்ல வார்த்தை நான் சொன்னேன் லவ்விங். எல்லாம் சொல்லுங்க லவ்விங். ரெண்டாவது வார்த்தை என்ன சொன்னேன்? முதல்ல நேற்று போனா லேர்னிங், கற்றுக்கொள்கிறவன். மூணாவதாக லூசிங், அப்படின்னா இலக்காயத்தமாக இருப்பவன், சுயத்தை வெறுக்காயத்தமாக இருப்பவன். நாலாவதாக லிவிங், லிவிங் a Christ like life, ஒரு இயேசுவை போல வாழ்வதற்கு, இயேசுவின் குணங்களை வெளிப்படுத்துவதற்கு அர்ப்பணித்திருப்பவன். ஐந்தாவதாக லீடிங். எல்லாம் சொல்லுங்க, என்ன லீடிங்னா, டிசைபிள்ஷிப் இன்வால்வ்ஸ் லீடிங் பீப்புள் டு கிரைஸ்ட். கிறிஸ்துவண்டை ஜனங்களை நடத்துபவன், கிறிஸ்துவண்டை ஜனங்களை நடத்துபவன். Discipleship is not only about following Christ but also influencing others to follow him, influencing others to follow him. நம்முடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இவர் ஆராதிக்கிற இயேசுவை நானும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி மக்களை இயேசு பக்கமாக திருப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசு சொன்னாரு மத்தேயு 4:19, மத்தேயு 4:19 இயேசு என்ன சொல்றாருன்னா, என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை என் பின்னே வாருங்கள். நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவரே எனக்கு பங்களா தருவேன்னு பண்ணலையே, எனக்கு இந்த மாதிரி தருவேன், பைக்கு தருவேன், கார் தருவேன், என் பின்னே வாருங்கள் அப்படிலாம் தருவேன்னு சொல்ல ஆண்டவர்.
அதெல்லாம் கொடுக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் தருவார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவே. ஹல்லேலூயா. மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவே என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு சீஷன் என்பவன், நீங்க சீஷர் என்று சொன்னாலே, ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொன்னாலே மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாறணும். அப்படி என்று சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்க பாருங்க, இயேசு சொன்னாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். அப்படிதானே? அது வெளிச்சம் என்பது நம்முடைய குணத்தை காண்பிக்கிறது. அவர் ஐடென்டிட்டி. ஐ ஆம் த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். நான் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஐடென்டிட்டி என்ன? ஐ ஆம் த லைட். என்னிலே இருள் இல்லை, சத்துருடைய காரியங்கள் என்னிடத்தில் இல்லை. ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் இயேசுவின் வாழ்க்கை. இரண்டாவதாக இன்ஃப்ளூயன்ஸ். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வெளிச்சம் ஒருபோது என்ன செய்யக்கூடாதா? மறைந்திருக்க கூடாது. ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவர் யாருனே தெரியாது. நம்ம ஆண்டவர் சன்னியாசியா இருப்பதற்காக அழைக்கவில்லை, தனித்து வாழ்வதற்காக அழைக்கவில்லை, இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார். The light should not be hidden. அது என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு அது வெளியரங்கமாக இருக்க வேண்டும். இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் அந்த சார்லி கர்க் என்கிற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எத்தனை வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த அமெரிக்க தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அபார்ஷன், கருக்கலைப்பு பயங்கரமாக இருக்குது. அதுக்கு எதிர்த்து எல்லாமே பேசுகிறாரு, பயங்கரமாக போல்டாக பேசுகிறாரு. அதுக்கும் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, ஏகப்பட்ட கேள்வி என்னெல்லாமா கேட்குறாங்க. அது என்னுடைய உரிமை அப்படிங்கிறாங்க. அவர் பைபிள்லேருந்து வசனங்கள் எடுத்து சொல்கிறாரு. ஒரு வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை கொள்வதை கொலை செய்வதற்கு சமம் என்பதெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. பாருங்க, இந்த டிவோர்ஸ், ஓரினை சேர்க்கை, இதெல்லாம் பாவம் என்பதை எடுத்து சொல்கிறாரு. ஒரு பக்கம் மக்கள் வெறுக்கிறாங்க, ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைபடுகிறார். அநேகருக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தை பேசணும். ஹல்லேலூயா. நீங்கள் நரகத்துக்கு நேராக போகிற மக்களை கிறிஸ்துவ பக்கமாக திருப்பணும். ஹல்லேலூயா. நாம் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். கர்த்தர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்வார். நீங்களும் நானும் சத்தியத்துக்காக நிற்கணும். we should be bold for faith, to stand firm in our faith. நம்முடைய சத்தியத்திற்காக உறுதியாக நிற்பதற்காக நம்ம ஆயத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அவரை குறித்து நான் எழுதி வச்சிருக்கேங்க. சார்லி கர்க், a disciple who shared Christ boldly through platforms like Turning Point Faith. He encouraged young people to find courage to stand for biblical truth. அநேக வாலிபர்களை வேதாகம சத்தியத்திற்காக நிற்பதற்காக அவர் உற்சாகப்படுத்தினார். டர்னிங் பாயிண்ட் ஃபெய்த்னு சொல்லி அவர் நிகழ்ச்சி நடத்திருக்கிறார். டர்னிங் பாயிண்ட் ஃபெய்த்னு சொல்லி அதன் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொன்னார், வேதத்தின் சத்தியத்தில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி. எல்லாம் கிறிஸ்தவ வாலிபர்கள்லாம் கெட்டு போயிட்டு இருந்தாங்க. He modeled the faith. He modeled that faith is not meant to be hidden but proclaimed. நம்முடைய விசுவாசம் ஏதோ மறைத்து வைப்பதற்காக அல்ல, அதை பேசணும். ஹல்லேலூயா. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் என்பதை பேச வேண்டும். பேசுறாரு. பாருங்க, நமக்கு ஒருவேளை அவருக்கு அந்த டிவி நிகழ்ச்சி ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ் தந்திருக்கிறார். குடும்பம் என்கிற பிளாட்ஃபார்ம் தந்திருக்கிறார். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க? சத்தியத்தை சொல்லுங்க. ஒர்க் பிளேஸ், நம்ம வேலை செய்கிற இடம், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகள், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்புகள், அங்கெல்லாம் கர்த்தரை நம்ம வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவிக்க முடியும். சத்தியத்தை அறிவிக்கணும். நான் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறேன், திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன். இது வந்து டாக்டர் கேம்பல் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் எழுதின ஒரு சம்பவம். சைனாவில் ஒருத்தனுக்கு கண்ணு சரியாக தெரியல, கேட்ராக்ட் பிரச்சனை. பார்த்தா எங்கேயுமே அந்த மருத்துவமனையே இல்லை. அங்கே தூரத்தில் ஒரு மிஷினரி டாக்டர், ஒரு மிஷினரி, அவர் டாக்டராக இருக்கிறாரு, அவர் கண் வைத்தியம் பார்க்குறாருன்னு சொல்லி அவன் பல மைல் தூரம் நடந்து போய், ஐயா எனக்கு கண் தெரியல, இந்த ஏதோ பிரச்சனையாக இருக்குது, சரியா எனக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தானா. அவர் சொன்னாரா, உனக்கு வந்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ணால் போதும், உனக்கு நல்லா கண்ணு தெரிஞ்சிடும். இந்த கண் புருவ, அது பேர் என்ன, கேட்ராக்ட், அது இருக்குது, ஆகவே அதை சரி பண்ணிட்டா சரியாயிருன்னு சொல்லி சொன்னாரா. உனக்கு இலவசமாகவே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் என்ன பண்ணாரோ அதை செய்து முடித்து நல்ல கண்ணு பார்வை கிடைச்சிருச்சா அவனுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை நாள் கண்ணு தெரியாமல் இப்படி தவிச்சிட்டு இருந்தேன், இந்த சின்ன பிரச்சனையை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவன் ஊருக்கு போனானா.
இந்த மாதிரி கஷ்டப்படுற யாரெல்லாம் இருக்காங்களோ தேடி கண்டுபிடிச்சானா. 40 பேரை அவங்க 40 பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்ணு முழுசுமாவே தெரியல. அவர்கள் பிறவி குருடர்கள் அல்ல, ஆனால் அந்த பிரச்சனை உள்ளவர்கள். அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு எப்பா வா அப்படின்னு சொல்லி, ஆனால் எல்லாம் கண்ணு தலைவருக்கு எப்படி வர்றது, போக்குவரத்து வசதியும் கிடையாது. ஒரு பெரிய கயிறு வாங்கினானோம். பெரிய கயிறு வாங்கி என்ன சொன்னா, அந்த கயிறை பிடிச்சிக்கப்பா, நான் கயிறை பிடிச்சிக்கிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்கன்னு சொல்லி சில மைல் தூரம் அந்த கயிறை பிடிச்சிட்டே எல்லாரும் 40 பேர் 40 பிளைண்ட் மேன் போட்டிருக்குது. 40 பேர் அந்த இடத்துக்கு அவன் கூட்டிக் கொண்டு வந்தானா. அவங்க எல்லாரும் வந்தோடனே டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறை பிடிச்சிட்டு ஒரு பெரிய கும்பலே வருது. அப்போ டாக்டர் அவன் சொன்னானா, டாக்டர் எனக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு பாருங்க, எங்கள் ஊரில் இத்தனை பேருக்கு இந்த பிரச்சனையில் கண்ணு தெரியாமல் இருந்துச்சு, அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு போய் அதிர்ச்சி, எத்தனை பேருக்கு பணன்றனே. ஆனால் எல்லாருக்கும் தனித்தனியாக அவர் வைத்தியம் பார்த்து அவங்க எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தாராம். பாருங்க, ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் கண்ணு தெரிஞ்சாலும் நான் சும்மா இருக்க முடியல. எனக்கு கண்ணு தெரிஞ்சுன்னு சொல்லல, கண்ணு தெரியாதவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த மிஷனரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் பார்வை கொடுக்க உதவி செஞ்சானா. அது உண்மையாக நடந்த சம்பவம். He had led them to the place where he had received his sight. எந்த இடத்துல அவனுக்கு பார்வை கிடைச்சிச்சோ அந்த இடத்திற்கு அவர்களை கூட்டிட்டு வந்தானா. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஆவிக்குரிய பார்வையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல we were blind but now we see. ஒரு நாள்ல பார்வையற்றவர்களாக இருந்தோம், இன்னைக்கு பார்வை அடைந்திருக்கிறோம். ஒரு நாள் நமக்கு சத்தியம் தெரியாது, இன்னைக்கு சத்தியத்தில் வரைந்திருக்கிறோம். அந்த மனுஷன் நடத்தி கொண்டு வந்தது போல நீங்களும் நானும் சிலரை இயேசுவிடத்தில் கூட்டிட்டு வரணும். ஹல்லேலூயா. லீடிங் பீப்புள் டு கிரைஸ்ட். நான் ஏற்கனவே இதையும் சொல்லியிருக்கிறேன். உலக அளவில் எடுக்கப்பட்ட கணக்கில் 95% கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுசும் ஒரு ஆத்மாவை கூட கர்த்தரிடத்தில் நடத்தினதே கிடையாது. 95% of Christians, they have never won a single soul to Christ. ஒரு ஆத்மாவை கூட இயேசுவிடத்தில் சத்தியத்தை சொல்லி நடத்தினது கிடையாதான். 80% மக்கள் அவர்கள் தொடர்ச்சியாக சுவிசேஷத்தை அறிவிப்பதே கிடையாது. 2% கீழாக தான் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. 2% கீழே தான் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிறாங்களாம். ஆகவே ஊழியத்துக்கு போங்க, ஜபநடை செய்யுங்கன்னா கை தூக்குறதுக்கே கை என்ன வர மாட்டேங்குது. ஆண்டவரே மக்கா எதை செய்வேன் அப்படின்னு கை தூக்குறதுக்கே மேலே வர மாட்டேங்குது. இப்போ 4 மணிக்கு தூங்க நேரமாச்சே, அந்த ஷோ வருமே டிவியில், அங்கே போடுமே, அப்படி தான் நிறைய யோசிக்கிறப்ப தவிர சரி போவோம் இயேசுவுக்காக ஒரு 1/2 மணி நேரமாக போயிட்டு வருவோம், ஆண்டவருக்காக எதாவது செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் நிறைய பேர், வெளியே நடப்பது நமக்கு தெரியல. எத்தனையோ மக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்க்கணும். தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் சொல்லி முடிச்சிடுறேன். பைபிளில் அந்திரேயான்னு ஒரு சீஷன் இருந்தான். ஆண்ட்ரூ. இந்த ஆண்ட்ரூவை குறித்து 3 இடத்துல தான் பைபிளில் இருக்குது. நிறைய சீஷர்களுடைய காரியம் நிறைய இடத்துல இல்லை. பேதுரு, யோவான் அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பைபிள். அந்திரேயாவை குறித்து 3 இடத்துல இருக்குது. இந்த 3 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவர் யாரையோ ஒருத்தரை இயேசுகிட்ட கூட்டிகிட்டு வரான். யோவான் 1ஆம் அதிகாரத்தில், யோவான் 6ஆம் அதிகாரத்தில், யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இந்த 3 இடங்களில் அந்திரேயாங்கிற பேர் வருது. முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் அவன் முதலாவதாக இயேசுவை அறிந்து கொள்கிறான். 1:37 அவன் முதலாவதாக யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாக இருக்கிறான். யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்துகிறான். இயேசுவை தங்குற இடத்துல போய் தங்குகிறான். அங்கே போய் இவர்தான் மேசியா என்பதை கண்டு கொண்டான். 1:41 தன்னுடைய சகோதரன்ட்ட போய் சொல்றான், அந்திரேயாட்ட போய் சொல்றான், we have found the messiah, நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்கிறான். 1:42 பார்த்தீங்கன்னா பின்பு அவன் இயேசுவிடத்தில் தன்னுடைய சகோதரனை கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசுவிடத்தில் என்ன பண்ணானா, கூட்டிக் கொண்டு வந்தான் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பேதுரு பிற்காலத்தில் பெரிய பிரசங்கியாவே மாறிடுறாரு. இவன் கூட்டிக் கொண்டு வந்த ஆளு அந்திரேயாவை பற்றி நமக்கு தெரியல, ஆனால் கூட்டிக் கொண்டு வந்த ஆளு சபையின் ஒரு தூணாக பிரசங்கியாக பெந்தேகோஸ்து நாளில் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதெல்லாம் அந்த நாட்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. தன்னுடைய சகோதரனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வருகிறான். அது மாத்திரமல்ல, 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பையனை கூட்டிட்டு வருவான் இயேசுவிட்ட. ஹல்லேலூயா. ஒரு பையன், இவன்ட்டு 5 அப்பம் 2 மீன் இருக்கு. இயேசுவே
என்று சொல்லி அந்த பையனை இயேசுவிடத்திலே கூட்டி கொண்டு வருகிறார். அந்த பொருட்களை கொடுக்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன் இயேசு 5000 பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கூட்டி கொண்டு வருகிறான். 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அங்கேயும் கிரேக்கர்களை நீங்கள் வாசித்து பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே பிலிப்பிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்லி. பிலிப்பு அந்திரேயாவிட்ட சொல்கிறான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அந்த கிரேக்கர்களை. He brought a family member, he brought a friend, a small boy, and also he brought a foreigner to Christ. ஒரு கிரேக்கனையும் இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தான். அப்படி வாழ்க்கையிலே அவனுடைய வேலையெல்லாம் இயேசுவிட்ட ஆளை அறிமுகப்படுத்துறது தான். அல்லேலூயா. இயேசுவை கூட்டி விட்டு விடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் யார் வேலை? அந்திரியாவோட வேலை. இன்னைக்கு ஆண்டவர் அந்திரியாவை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்திரியாவை தேடுறாரு. நீங்கள் யாரை தேடணும் தெரியுமா? பேதுருவை தேடணும். நீங்கள் யாரை தேடணும்? என்னுடைய பேதுரு யாருப்பா, என்னுடைய சிறு பையன் யாருப்பா அப்படின்னு நீங்கள் தேடணும். இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறார், பிடிச்சி கொண்டு வா இயேசுட்ட. இங்கே ஒரு பேதுரு இருக்கிறார், பிடிச்சி கொண்டு வா. ஆண்டவர் அந்திரியாவை தேடுறாரு. அந்திரியா பேதுருவை தேடணும். அல்லேலூயா. காணாமை போயிருக்கிற இயேசுவை அறியாத, இயேசுவிடத்தில் வராத அந்த பேதுருக்களை தேடி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அந்த பேதுருவை குறித்து என்ன செய்கிறார் நமக்கு வாழ்க்கையை தெரியாது. எட்வர்ட் கிம்பல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த மனுஷன் தான் டிஎல் மோடிக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறார். ஆனால் டிஎல் மோடி உலகத்துக்கே தெரியும். டிஎல் மோடி பிரசங்கியார். அந்த அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது எட்வர்ட் கிம்பல்ங்கிற ஒருத்தர். அவர் பேர் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் யாருக்கு இயேசுவை சொல்ற அவங்களை கொண்டு கர்த்தர் அநேகர் தொட முடியும். அல்லேலூயா. உங்கள் பேரும் பரலோகத்தில் கணக்கில் வைக்கப்பட முடியும். அத்தனை பேருக்கு ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் காரணமாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஆனால் ரட்சிப்பு இடத்துல இன்னொரு ஆளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த நபர் ரட்சிப்பு இடத்தினால உங்களுக்கு அந்த பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட்டிக் கொண்டு வர வேண்டிய அநேகரை நடத்துகிறவர்களாக மாறணும்னு சொல்லி கர்த்தர் அங்கே விரும்புகிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த காரியங்களை மனதில் வையுங்க. கடைசியாக நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்பர் 1, 5 காரியம் சொன்னேன். போன வாரத்தை இந்த வாரம் சேர்த்து. லவ்விங், எல்லாம் சொல்லுங்கள். லவ்விங் அப்படின்னா இட் ஷோஸ் அவர் டிவோஷன் டு கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற அந்த அந்த அன்பும் அர்ப்பணிப்பும் அது குறிக்கிறது. அந்த பாயிண்ட் போடுங்க சம்மரியை. லேர்னிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் growth இன் கிரைஸ்ட். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். லூசிங் அப்படிங்கும் போது நாம் கிறிஸ்துவுக்கு முற்றிலுமாக விட்டு கொடுத்துடணும். அப்படியே 100% அவர் சரண்டர் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு நான் அடிமை, ஆண்டவரே கிறிஸ்து தான் என் எஜமான் என்று சொல்லி கர்த்தருக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. லிவிங் அப்படின்னா அவர் லைஃப் ஸ்டைல் இன் கிரைஸ்ட். நம்முடைய வாழ்க்கை இயேசுவை போல்கிற வாழ்கிற வாழ்க்கை. அதில் பிரதானமாக அன்பு சொன்ன அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்டது? சுயநலமற்ற அன்பு, மன்னிக்கிற அன்பு, தியாக அன்பு, விட்டு கொடுக்கிற அன்பு. இதுதான் கிறிஸ்து நமக்கு காண்பித்த அன்பின் பாதை. அப்புறம் லீடிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் விட்னஸ் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக சாட்சி பகர்தல். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் உண்மை சீஷர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. இதில் எதில் குறைவுபட்டாலும் நாம் இன்னும் சீஷர்கள் என்ற அந்த அளவுக்கு என்ன வரல. கர்த்தரை அதிகமாக நேசிக்கணும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் முற்றிலுமாக 100% சரணடைந்து விட வேண்டும். இயேசுவை போல வாழ தீர்மானம் பண்ண வேண்டும். இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க முயற்சி பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அநேகருக்கு இயேசுவை அறிவிங்க. ஹல்லேலூயா. இந்த விசுவாச அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிற அவர் பேர் என்ன? நிறைய பேருக்கு அனாதை இல்லம் நடத்தினார். ஜார்ஜ் முல்லர். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அநேகருக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிற 10,000க்கு அதிகமான சிறு பிள்ளைகளை அவர் பராமரித்திருக்கிறார். விசுவாசத்தில் தான் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறார். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சமீபத்தில் நான் கேள்விப்பட்டதுன்னா 72 வயசுக்கு மேலே பல தேசங்களுக்கு பயணப்பட்டு பல மைல்களுக்கு சென்று பிரயாணப்பட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ மிஷனரி பயணங்களை 72 வயசுக்கு மேலே தான் போயிருக்கிறான். அவன் பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, வயது இயேசுவை அறிவிப்பதற்கு தடை இல்லை. ஹல்லேலூயா. சில சொல்கிறோம் எனக்கு வயசாயிருச்சு,
நான் என்ன செய்ய போறேன்? நீங்க வாய்ப்பை கேளுங்க, கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக செயல்படுங்க. எவ்வளவோ கேட்கிறோம், ஆனா வாழ்க்கையில் அதை பிரயாசப்படுத்த, அபியாசப்படுத்த, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க, நான் எனக்கு 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 ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்று சொல்லிடாதபடிக்கு என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்று ஆண்டவரே. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர், போதுமானவர். அவருடைய இதய துடிப்பை நீங்கள் நிறைவேற்ற நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் உங்களுடைய பிரச்சனைகள் லேசான காரியம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பிரதான கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் அறிவியுங்கள் சத்தியத்தை என்று சொல்லியிருக்கிறார். அதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த, பிரயாசப்படுத்த, ஆண்டவரே இதில் நான் எங்கெல்லாம் குறையா இருக்கிறனோ அதெல்லாம் சரி செய்து உமக்கு ஒரு நல்ல சீஷனாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருக்காக நம்ம சீஷர்களாக மாறுவோம். தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் எளிமையாக இருப்போமா?